பயங்கரமா குதிரையோட இருக்காரு. பாகுபலி படத்தோட சீக்வன்சஸ் மாதிரி இருக்கு பாருங்க மக்களே. 7 குதிரை பூட்டி வாகனத்துல இவர் எப்பவுமே போவார். டேய் அங்க ஏதோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தம்பதி சமேதரோட இருக்காங்க. ஓகே. நவகிரகம் ஆமா எல்லா கோயிலுமே மொத்தமா வச்சிருப்பாங்களே சாமி. இது தனித்தனியா பர்టిక్యులர் செம்மையா இருக்கு. மனைவியோட இருக்காங்க. எங்கேயுமே தமிழ்நாட்டுல இல்ல. சூப்பர். அது ஒரு தனி சிறப்பு. இது ஒரு பரிகார ஸ்தலமாவும் விளங்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இங்க பாருங்க ஒரு சிங்கத்தோட பயங்கரமா ஸ்டாச்சு இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன சாமி இப்போ 9 அந்த நவகிரக சொல்லுவாங்களே அது வந்து எல்லாமே வந்து கூட கூட அவங்களோட ஒய்ஃப் ஆகுங்க எல்லாம். ஆமா அவங்களோட துணைவியார் இவங்க எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிதேவதை பிரத்யதி தேவதைன்னு மேலே பேர் ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் மந்திரங்களில் சொல்லக்கூடியது. இது எல்லா மக்களுக்கும் எளிமையாக போய் சேரணும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிதேவதை பிரத்யதி தேவதை சர்ப்பம் அந்த பக்கம் இன்னொருத்தவங்க பேர் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம். ஓகே. அப்புறம் அவங்கவுங்க ராசிக்கு என்னென்ன இது அப்படிங்கிறது பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி ஓகே. அது நம்மளும் நம்ம கேட்டுருவோம். கும்பராசிக்கு என்ன சாமி பண்ணணும்? கும்பராசிக்கு அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் சரி போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். அப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கைஸ் இப்போ நம்ம நிறைய நவகிரகாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். எந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தனியாக இருந்து நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து கூட வந்து அவங்களோட பேரோட நிற்கிறாங்க எல்லா சாமியும். அந்த சாமியை பின்னாடி செவத்துலேயே பார்த்தீங்கன்னா ராசி எந்தெந்த ராசிக்காரவங்க வழிபடணும் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரவங்க வழிபடணும் ஓகே எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்துக்கலாம். சூப்பர். நான் என்னோட ராசி வரும்போது நான் அதை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். அது உங்களுக்கு என்னமோ நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது என்ன சாமி? இது வந்து கேது அஸ்வினி நட்சத்திரம் மகம் மூலம் பிறந்தவங்களாம் இதில் பகவான். ஓ இவங்க தான் குரு பகவான்ப்பா. அதாவது நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. குரு பயிற்சினா தட்சிணாமூர்த்திட்டு போய் அர்ச்சனை பண்ணுறது. மக்கள் வந்து வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்தி போய் அர்ச்சனை பண்ணுறது. அவர் தான் குரு பகவான் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து குரு பகவான் இல்லை, தட்சிணாமூர்த்தி சிவபெருமானோட இன்னொரு சொரூபம். சிவபெருமான் வந்து மொத்தம் எத்தனையோ வடிவம் லிங்கமாகவும் இருக்கார், நடராஜரும் இருக்கார். நடராஜர் உருவத்தில் 64 உருவம் இருக்குது. அது மாதிரி ஒரு உருவம் தான் தட்சிணாமூர்த்தி உருவம். அவர் வந்து குரு கிடையாது, அவர் வந்து கல்வி ஞானத்துக்கு அதிபதி. சுண்டல் வந்து சுண்டல் மலையில் இவருக்கு தான் சாத்தணும். மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்கிறது. எடுத்துன்னு போய் டக்குன்னு படாருன்னு தட்சிணாமூர்த்தியில போட்டுறாங்க. நமக்கு வேண்டாத பொருளை கழுத்துல போடக்கூடாது. கண்டிப்பா அந்த மாதிரி அவருக்கு அது பிடிக்காது. தட்சிணாமூர்த்தினா அவர் வேற, குரு பகவான்னா இவர் வேற. இது இந்த 9 குருவுக்கும் வந்து இவர் தான், நவகிரகத்துக்கு இவர் தான் ஹெட். இந்த மாதிரி வந்து தப்பு தப்பாக வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சாமி சொல்கிறாரு. நான் நிறைய வாட்டி கோயிலுக்கு வராதனால எனக்கு இதோட பேசிக்ஸ் தெரில. ஸோ இனிமேட்டு அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, திருத்திக்கோங்க. மீன ராசி தனுசு ராசி வந்து இந்த சாமியை வந்து கும்பிடணும்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க. நட்சத்திரப்படி பார்த்தா புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இவங்களாம் வழிபடலாம். ஓகே சூப்பர். எந்த கோயில்லையுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு டீப் எக்ஸ்பிளனேஷனோட வந்து சாமியோட ஃபோட்டோ கூட வச்சுருப்பாங்களான்றது எனக்கு தெரில. புதன் தசை நடக்கிறவங்களாம் ஒரு சிலருக்கு வாக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், மனக்குழப்பமாக இருக்கும். ஓகே. இவருடைய வேலை அதுதான். கொஞ்சம் வந்து அவங்கள மன குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. ராசிப்படி வழிபடக்கூடியவங்க மிதன ராசி கன்னி ராசி. நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்களாம் வழிபடணும். சுக்கிரன் ஓகே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க அடிச்சது நமக்கு சுக்கிரதசை. ஆமா அவர் இதுதான். ஓகே அவர் தான் இந்த தெய்வம். இவர் எனக்குலாம் அடிக்கவே மாட்டாரு சாமி. என்ன சாமி பண்றது? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சுக்கிரன் கொடுத்தா பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு, இல்லாட்டி கொடுக்க மாட்டார். சீக்கிரமா கொடுங்க சாமி தயவு செய்து. சுக்கிரனை வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி துலாம் ராசி. பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராடம் நீதான்றா. இப்போ கேமராமேனுக்கு இருக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் நிறையா பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் அந்த பவர் வந்து சேரும். போராட நட்சத்திரம் பரணி பூரம் இவங்கெல்லாம் வந்து நட்சத்திரப்படி இருக்கவங்க வழிபடலாம். ஓகே. சந்திரனுக்கு வந்து டவுட் நீங்கள் கேட்கலாம். அவர் 27 நட்சத்திரம் 27 மனைவியோடு இருக்கக்கூடிய ஏன் இப்போ மட்டும் 2 பேர்த்து கூட இருக்காருன்னு கேட்கலாம். இந்த 2 பேர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட்டான ரோஹிணி கிருத்திகா தேவி இவங்க 2 பேர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவங்கள பிரதிஷ்டை பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர்த்து கூட நெருக்கமாக இருப்பார் எப்போவுமே.
அப்படியே பின்பக்கம் போய் என்னென்னது ஓகே இப்போ போய் பார்ப்போம். இது நம்ம சுக்கர தசை தான் ஆஸ் அ ப்ளே பாய்ஸ்க்குலாம் வந்து நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு. என்னன்னு பார்ப்போம். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்க. ஓகே. கடகராசி, ரோஹிணி நட்சத்திரம், அஸ்தம், திருவோணம், ஓகே. இவங்கெல்லாம் வழிபடலாம்னு வச்சுக்கோங்க. நல்ல வேலை என்னோட நட்சத்திரம் வரல, வந்திருந்தா அப்புறம் சொல்லிருப்பாங்க இவன் பாருங்க இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே பார்ப்போம். அடுத்தது அங்காரம்மன் சக்தி தேவி. அங்காரகன், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எங்க போனாலும் நமக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருது. அங்காரகன் அதாவது செவ்வாய். ஓகே. செவ்வாய் கிரகம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சொன்னால் இவர் கேட்பார். ஓகே. முருகர் தான் இவருடைய அதிதேவதை. அதனால செவ்வாய் தோஷம், செவ்வாய் தசை நடக்குன்னு சொல்றவங்கெல்லாம் இவரை வந்து வழிபட ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயில இருந்து பார்த்தீங்கன்னா மேசராசி, விருச்சக ராசி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்திரை, அவிட்டம், இவங்கெல்லாம் வழிபடணும். இவரை வந்து நிறைய பேர் குழப்பம் வேண்டாம். ராசி வேற போட்டிருக்கீங்க, நட்சத்திரம் வேற போட்டிருக்கீங்கன்னு குழப்பம் வேண்டாம். ஓகே. நட்சத்திரப்படி வழிபாடு பண்ணுங்க. ஓகே, சூப்பர். நட்சத்திரம் தான் நமக்கு தனிப்பட்டு பிரிஞ்சிருக்கு. ஓகே. ராசி வந்து பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகே. ஒரு ராசி 4-5 பேத்துக்கு இருக்கும். அதில் பாதங்கள் பிரியும். நட்சத்திரப்படி அவங்கவுங்க வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நட்சத்திரப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நான் பார்த்துட்டேன், என்னோடது இதுதான், என்னன்னு தெரியலையே. இவர் வந்து ராகு. அதானே பார்த்தேன். பார்த்தோம், ஆனால் நம்ம பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். கரெக்ட். ராகு நமக்கு என்ன சொல்ல வர்றதா தெரியல. நம்ம நட்சத்திரம் பேர்லாம் போட்டிருக்கு, ஒரே நர்வஸாக இருக்கு. சாமி ஏதாவது நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ டேய், இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன். திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி, சதயம், இவங்கெல்லாம் வந்து இவர் வழிபாடு பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ராகுதசை நடக்கும் போது இவர் வந்து கண்ணில் பார்த்துக்கணும். இப்போதான் சாமி பார்க்குறேன். நிறைய பேர் என்னம்பாங்க, ராகுதசை அவங்களை வந்து முழுங்குதும்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதை பற்றியுமே நம்ம பயப்படக்கூடாது. முதல்ல அவங்க கடமையை செய்கிறாங்க, நம்ம கடமை அவங்கள வந்து பார்த்துன்னு போகிறது. ஓகே, அதுதான். ஸோ செவ்வாய் தசை நடந்தா கல்யாணம் நடக்காதுங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கேமராமேனுக்கு அது ஒரு ஆசை. கேமராமேன் எதை எக்ஸ்ப்ளோர் பண்றாருன்றத பாருங்க. இல்ல, அதாவது செவ்வாய் தசைங்கிறது அவருக்கு ஒரு சில காலகட்டத்துக்கு தான். செவ்வாய் தசை இருக்கக்கூடியவங்களே கிடைப்பாங்க. அதான் நான் எதா இருந்தாலும் நம்ம மனசு தான் காரணம். எதையுமே போட்டு குழப்பிக்க கூடாது. அதனால செவ்வாய் தசை நடக்குதோ, ராகுதசை நடக்குதோ, சனிதசை நடக்குதோ, அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். ஓகே. நம்ம வந்து அவங்கள வழிபாடு பண்ணாலே போதும், அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த சாமியை வழிபாடு பண்ணிருக்கேன். சாமி சொன்ன மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். சதய நட்சத்திரம்லாம் போட்டிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஏறுவீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து இருக்காரு பாகுபலி படத்தோட சீக்வன்சஸ் மாதிரி இருக்கு பாருங்க மக்களே. 7 குதிரை பூட்டி வாகனத்தில் இவர் எப்பவுமே போவார். ஓகே. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மனைவி, உஷாதேவி, பிரத்யுஷாதேவின்னு. ஓகே. அப்படியே பின்பக்கம் அந்த காலத்தில் எல்லாருமே 2 பொண்டாட்டி வச்சுருக்காங்கப்பா, பரவாயில்ல. எல்லா சாமியும் வாழ்ந்துருக்காங்க. சிம்மராசி. ஓகே. ராசிப்படி பார்த்தா சிம்மராசி. கிருத்திகை நட்சத்திரம், திராடம், உத்திரம், இவங்கெல்லாம் வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும். ரொம்ப விசேஷம். வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேர்த்தீங்க. கண்டிப்பாக சாமி. அதான் இப்போ மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ணது என்ன இடன்றது உங்களுக்கு தெரியும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சேர்ந்திருக்க இடம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சாமியை நீங்கள் கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து சதய நட்சத்திரம் சம்திங் அந்த சாமி பேர் மறந்துட்டேன். இப்போ கண்டிப்பாக நான் அதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே என்னென்ன நட்சத்திரம் சொன்னனோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோயிலுக்கு வந்து நீங்கள் இதை வழிபடணும். கண்டிப்பாக சாமி சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாருக்குமே வந்து சேருன்றதை நம்புகிறேன். இப்போதைக்கு அப்புறம் வந்து நம்ம கோயிலில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு பெருமாள் பாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்றத நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்கள். சாமி உள்ளே போகலாமா? மக்களே வாங்க. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது. இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து பெருமாள் பாதம். திருப்பதிக்கு அப்புறம் நம்ம கோயிலில் தான் வந்து இந்த மாதிரி பெருமாள் பாதத்தை பார்க்க முடியும். சுத்தம் பண்ணும்போது ஒரு சமாதி மாதிரி கிடச்சிருக்கு, ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க சித்தர்கள்லாம். அந்த ஜீவசமாதி கிடைக்கும் போது இவங்களுடைய குருநாதருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஞான திருஷ்டியில் பார்த்து சொன்னது இது வந்து ரொம்ப பழமையானது, ஒரு 750 வருஷம் பழமையான சித்தர் பீடம், நீங்கள் அதை எடுத்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுலேருந்து ஃபஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்டை போட்டிருந்தாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு ஷெட்டு,
ஸோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெட்டு போட்டு அது சிறப்பாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் வாங்க அப்படியே போய். ஸோ அந்த சித்தர் பீடத்தை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். 750 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சித்தரோட கதையை பற்றி தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி, பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்து கோயில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்ப சாமின்னு சொல்லி ஒருத்தரோட ஃபோட்டோ அங்கே பார்த்தோம்ல, அவரோட என்னது தபோவனம் சம்திங், அது என்னன்றதை மூணுத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது அங்கே ஏதோ 50 வருஷம் பழமையானது. ஓகே, அது வந்து பாலாகணபதி சுவாமி சொல்லி முருகன் சன்னதியில் வலப்பறம் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. பாலாகணபதி சுவாமி, ஓகே, அவர் உட்காந்து தவம் பண்ணது. அங்கே என்னமோ இருக்கே சாமி, அதுதான் அது சித்தர் வந்து வழிபட்ட அந்த சம்திங், அந்த சித்தரில் கையில் வச்சு 750 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட வரலாறு, அந்த வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி தபோவனத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அது எனக்கு மட்டுமே நடந்தது. அப்படியா? எனக்கே கொஞ்சம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய படம் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான தோற்றத்தில் இருப்பாங்க. ஓகே, சுவாமிகள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளமை வயசில் பார்க்கறதுக்கே நம்மளே கொஞ்சம் மெய்மறந்து போய் நின்று பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்றும் ஃபோட்டோ முன்னாடி. ஓ, அந்த தேஜஸ் மூஞ்சில் அப்படியே அழகாக தெரியும் அந்த சாமிக்கு, அந்த சுவாமி படத்தில். ஆனால் அதில் ரொம்ப மெய்மறந்து போய் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தினுடைய ஃப்ரேமில் ஒரு நாகம் இருந்தது. அந்த நாகம் இருந்ததே எனக்கு தெரியல. இப்போ போனா இதுலாம் இருக்காதுல்ல? இருக்காதுதான் போல, இல்லைன்னா எப்படியோ போயிடலாம். சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. கழுத வயசாவது உள்ள வரது பயப்படுற, உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டானே. சரி, அந்த ஃப்ரேம் எல்லாம் நல்லா இருக்கே, கலர் நல்லா இருக்கே, நான் தொட்டு பார்த்துன்னே வரும்போது அந்த கரை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ல நாகம் இருந்தது எனக்கு தெரியல. அந்த இடத்துல நாகம் வந்து நான் அப்போ நினைச்சேன், சரி சித்தர் வந்து நமக்கு வந்து நாகமா காட்சி கொடுத்துருக்காரு. ஆனா அப்ப நாகங்கிறது நமக்கு படபடப்பு தான். ஆமா, அப்ப சொல்லும் போதே படபடன்னு எனக்கு. அந்த படபடப்புல நான் வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியுது சாமி வந்து நமக்கு நாக ரூபத்துல காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு. சம்திங். வாங்க போய். ஓகே மக்களே, போய் பார்ப்போம். அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சாமி சொல்கிற மாதிரி உள்ள அட்வென்ச்சர்ஸாக எதுவும் இருக்கக்கூடாது. பார்ப்போம். ப்ளீஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரணும். இங்கே அதுக்கு முன்னாடி நான் வேறு இதில் பார்த்துக்கிறேன் சாமி. தியானம் பண்ணுற ஒரு ஸ்பாட் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துக்குள்ள வந்தோம். நான் இந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பக்கம் அந்த ஃப்ரேமை பார்த்தேன். சேம் அதே இடத்துல உடம்பு மட்டும் பிறண்டு போய் இருந்தது. இந்த இடத்துல சாமி? சரி சரியா. உடம்பு இந்த பக்கமும் தலை பின்பக்கமும் இருந்தது. சிச்சோ. தலைப்பகுதியை காமிக்கல, உடம்பு மட்டும்தான் காமிச்சது. ஓகே, நமக்கு அந்த டைம்ல கொஞ்சம் படபடப்பா தான். ஆமா ஆமா, நீ சொல்லும் போதே படப்படம் தான் இருக்கு சாமியா. அதுக்கப்புறம் இப்பதான் உள்ள வரவங்க கூட. அப்படியா? இப்ப வரல. ஓகே, இப்போ இப்பதான் திரும்ப உள்ளே வரணும். பாருங்க, சாமியை ரொம்ப பீதி ஆயிட்டு இருக்காரு 3 நாள் வரல. ஓகே, சூப்பர். கண்டிப்பா சுத்தி வரணுமா? ரொம்ப அமைதியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா கைஸ், இங்க பாருங்க பட்டாம்பூச்சி போகுது. பட்டாம்பூச்சி கேமராமேன், நீங்க எனக்கு மேல போயிடுறீங்க. பரவாயில்ல, எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஓகே, போலாமா சாமி? கண்டிப்பா போயிடலாம். இங்கேருந்து சாமி சொன்னதுலேருந்து எங்கே பார்த்தாலும் பாம்பு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பார்ப்போம். இதான் நம்ம பார்த்த புத்துலேயே அடுத்த பெரிய லெவல் புத்து. போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இதுக்குள்ளே எதுவும் இல்லாமல் இருக்கணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா புற்று உயிரோட்டமாக இருக்கு. எதனாலனா இன்னும் மேலே போயிட்டே இருக்கு பாருங்க. என்னது போயிட்டு இருக்கு? கட்டிட்டு இருக்கு பாருங்க. என்னது கட்டிட்டு இருக்கு? புற்று அங்கெல்லாம் உருவாயிட்டு இருக்கு, தெரியுதா? ஆமா ஆமா, அதெல்லாம் பழசு. இன்னும் புதுசு போய்கிட்டு இருக்கு சைடில். ஓஹோ, புது மண்ணு போகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். ஆமா, சர்பத்துக்கு புற்று கட்ட தெரியாது, எறும்பு கட்டும். இது உள்ள போய் குடியிருந்துக்கும். ஓகே மக்களே, இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. பாலா நான் மறைச்சு பார்க்குறேன், அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எறும்பு தான் வந்து இவ்வளோ நாளாக பாம்பு பூத்த கட்டுமா? நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் பாம்பு தான் பாம்பு பூத்த கட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை போல் இருக்கு இப்போ.